ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று ஆசிரியர்கள் தினம். அற்புதமான தினம். ஆசிரியர்களை கொண்டாடும், வெறும் மதிப்பது மட்டுமல்ல, கொண்டாடுவது தான் நம் பாரம்பரியம். ஆசிரியர்கள் தங்களது அருமை பெருமைகளை உணர்ந்தால் அவர்கள் அடையும் மேன்மைக்கு அளவே இல்லை. நமது பல்துறை ஆச்சாரியர்களையும் ஆசிரியர்களையும் பக்தியுடன் அவதானித்தால் ஆசிரிய சமூகம் பெரும் உத்வேகம் பெறும். பிறரை ஏற்றிவிட்டு தாங்கள் அப்படியே இருக்கும் ஏணிகளே ஆசிரியர்கள் என்று ஆலோசிக்காமல் சாதாரண மக்கள் கூறுவார்கள். இது தனது சக்தியை, தனது பொறுப்பை அறியாத ஆசிரியருக்கு சொல்லப்பட்டது எனலாம். வெற்றி பெற்ற ஆசிரியருக்கு இந்த உதாரணம் சிறிதும் பொருந்தாது. மாணவனின், மனிதனின், சமுதாயத்தின் வளர்ச்சியில் சிறந்த ஆசிரியர் தாமாகவே பங்காற்றுகிறார். அன்புடன் தமது பங்களிப்பை வழங்குகிறார். ஆசிரியரிடத்தில் மனிதர்களை உருவாக்கும் உயர்ந்த நோக்கம், பெருந்தன்மை, பிறரை பாராட்டுவது, நல்ல திறமைகளை கண்டுகொள்வது, அவற்றை பிறருக்கு காட்டுவது போன்ற பண்புகள் இயல்பாகவே இருக்கும். ஆசிரியர்களின் இந்த பண்புகள் எப்படிப்பட்டது தெரியுமா? நீர், மணல், ஜல்லி, சிறிது சிமெண்ட் போன்றவையாக உள்ளன என்று கருதுவோம். அவற்றை கொண்டு ஓர் ஆசிரியர் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே அன்பு பாலம் அமைக்கவும் முடியும். பிரிந்து கிடக்கும் மனித மனங்களை சேர்க்கவும் முடியும். பிரிவினைவாதம் பேசும் குழுக்களை சமுதாய நலம் விரும்பிகளாக மாற்றவும் முடியும். அவ்வளவு ஏன், அறிவை கொண்டு நாட்டின் வறுமைக்கே சமாதி கட்டவும் முடியும். இதனை சுவாமி விவேகானந்தர் மனிதனை உருவாக்கும் கல்வி மற்றும் நாட்டை நிர்மாணிக்கும் கல்வி என்று வரையறை செய்தார். மேற்கூறிய இவ்வளவும் நடைபெறும் இடம், நடைபெற வேண்டிய இடம்தான் வகுப்பறை. இவை வகுப்பறையில் நடைபெறவில்லை என்றால் ஆசிரியரின் சிமெண்ட், மணல் போன்றவை தனிமனித முன்னேற்றம் மற்றும் சமுதாய வாழ்க்கையின் நடுவே சுயநல சுவர்கள் எழும்பிவிடும். ஆசிரியர் உழைத்தால் பாலம் கட்ட முடியும். ஆசிரியர் உழைக்காவிட்டால் உள்ளங்கள் இல்லாத உயர் கட்டடங்கள் ஊரெங்கும் நிற்கும். இறைவன் உறையும் கருவறை, தாய் சேயை சுமக்கும் கருவறை, அவற்றோடு மனிதர்களை ஆசிரியர் உருவாக்கும் வகுப்பறை ஆகிய மூன்றும் நன்கு பேணப்படும் இடத்தில் ஆண்டவன் உறைவான். இயற்கை வளம் கொழிக்கும் மக்கள் மேலான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது இந்து சமய சிந்தனைகளின் ஒரு முக்கிய அம்சம். அடுத்து, நமது பாரம்பரிய ஆசிரியர்களின் சிறப்பம்சங்களாக இருந்தவை என்னென்ன தெரியுமா? அரிச்சுவடி புகட்டுவது மட்டும் ஆசிரிய பணி அன்று. வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசிரியர்களே. அக்ஷரம் முதல் அக்ஷரம் வரை என்பார்கள். அக்ஷரம் என்பது அரிச்சுவடி, முதல் எழுத்துக்களை கற்றுத்தருவது. அக்ஷரம் வரை என்பது பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். எழுத்துக்களை நமக்கு அறிவிப்பவன் ஆசிரியர். அதே போன்று ஆண்டவனிடம் நம்மை கொண்டு செல்பவரும் ஆசிரியர் என்ற ஆச்சாரியர். வியாச மகரிஷி மகாபாரதத்தை தொகுத்து நமக்கு வழங்கிய ஆச்சாரியர். அவர் மகாபாரதத்தை யாப்பதற்கு முன்பு 3 வருடங்கள் தவத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு எழுத சங்கல்பித்தார். விநாயகரை வணங்கி தனக்கு உதவுமாறு வேண்டினார். ஏனென்றால் சிந்தித்து கொண்டே எழுதுவது சிரமம். அதனால் தான் சிந்திப்பதை அதே வேகத்தில் குறித்து கொள்வதற்கு விநாயகரை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஆச்சரியமாக விநாயகரும் இதற்கு இணங்கினார். நான் எழுதும் வேகத்திற்கு வியாசரே
நீங்கள் ஸ்லோகங்களை கூற வேண்டும் என்றார் விநாயகர் சவாலாக. நல்லது விநாயகமூர்த்தியே, அடியேன் சொல்வதை நீங்கள் பொருள் புரிந்து கொண்டு குறித்து கொள்ள வேண்டும் என்றார் வியாசர் வினயமாக. இவ்வாறு அவர்களிடையே அற்புதமான ஆரோக்கிய போட்டி நடந்தது. இருவரும் சேர்ந்து கற்றதை பதிவு செய்தார்கள். வேத மந்திரம் கூறும் ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்துமா விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதன் பொருள், ஆச்சாரியர் சீடர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போம். கற்றது நமக்கு பயனுடையதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக என்ற அருமையான ஆசிரியர் மாணவர், குரு சீடர் ஆகியோருக்கான மந்திரத்தின் முழு பொருளை விநாயகரும் வியாசரும் நன்கு உணர்ந்திருந்தனர். அதில் பாருங்கள், நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்று முழு முதற் கடவுளிடமே சவால் விடுகிறார் வியாசர் என்ற ஆசிரியர். தன் வித்தை மீது என்ன ஓர் தன்னம்பிக்கை அந்த ஆசிரிய பெருமகனுக்கு! எப்படிப்பட்ட தெய்வீக ஆசிரியர்களை நம் நாடு பெற்றுள்ளது! மக்களுக்கு போதிப்பதற்காக விநாயகப் பெருமானே ஒரு மாணவனாக, உலகின் முதல் ஸ்டெனோகிராஃபராக, சுருக்கெழுத்துக்களை எழுதி கொள்பவராக இறங்கி வந்து வேலை செய்ததையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆசிரியர் பணி படைப்பாற்றல் மிக்கது. அவர் எந்திரத்தனமாக வேலை செய்பவர் அல்ல. தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருப்பவர்தான் சிறந்த ஆசிரியர் என்பதற்கு இதோ இன்னொரு வரலாறு சான்று. கைலாயத்தில் ஒரு முறை முருகப்பெருமானை வணங்காது சென்றார் பிரம்மதேவர். முருகன் சிவபெருமானின் மகன்தானே, தன்னை விட இளையவராயிற்றே என்று பிரம்மதேவர் எண்ணிவிட்டார். அங்கு அவர் செய்த தவறு இதுதான். தெய்வீகத்தை புறக்கணித்து புறத்தோற்றத்தை மட்டும் கண்டு சிலரை மதிப்பது, சிலரை மதிக்காதது. குறைபாடு உள்ள இந்த மனநிலையை முருகப்பெருமான் விரும்பவில்லை. பிரம்மாவிடம் சொல்லி அதை மாற்றினார். பிரம்மாவிடம் ஓங்காரத்திற்கு விளக்கம் கேட்க முருகன் எதிர்பார்த்த விளக்கம் பிரம்மதேவனால் தர முடியாமல் போக முருகப்பெருமான் முடிவில் அவரை தண்டித்தார். இந்த வரலாறு நமக்கு காட்டுவது, ஆசிரியர்கள் மாணவர்களின் புறத்தோற்றத்தில் தெரிவதை மட்டும் காண்பதோடு நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு மாணவனிடத்தில் உள்ள திறமைகளை, சக்திகளை, தெய்வீகத்தை கவனிக்க தவறும் போது அந்த ஆசிரியர் கண்டிக்கப்படுகிறார் என்பது புரிகிறதல்லவா? மாணவனின் உள்ளே மறைந்து கிடப்பதை தட்டி எழுப்பும் பணி ஆசிரியருக்கானது. அதை செய்யும் ஆசிரியர் சிறந்த ஆச்சாரியராகவே மாறுகிறார் என்பதும் இந்த வரலாறு நமக்கு கூறுகிறது தானே. இவ்வாறு ஒவ்வொரு ஆசிரியரும் உலகிற்கு ஓர் உன்னதத்தை கற்பிக்கிறார். ஆகவேதான் கற்றலும் கற்பித்தலும் விடாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தைத்திரிய உபனிடம் ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம், கற்பதிலிருந்தும் கற்றுக் கொடுப்பதிலிருந்தும் விலகாதீர்கள் என்று கூறுகிறது. ஜெகத் ஆச்சாரியராக வந்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன் என்று முழு வாழ்க்கையின் சாரக்கிராகியாகவே இதை கூறினார். ஆசிரியர்கள் ஆச்சாரியர்களாக உயர வேண்டும் என்பதே பாரத பண்பாடு கூறும் ஆசிரியர் தினத்திற்கான உன்னதமான செய்தி ஆகும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வளரவும் அதன் மூலம் நம் மக்கள் அனைவரும் பயன் பெறவும் பிரார்த்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.